இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தாழ்மையினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த வாரத்திலும் தியானிக்க இருக்கிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, மத்தேயு 5:39, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி. ஒரு அடர்ந்த காட்டிலே 2 மான்கள் இருந்ததாம். அழகான கொம்புகளோடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. இந்த மான்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டது. இங்கே அவர்கள் அந்த 2 மானும் ஒரே நீர்நிலையிலே வந்து நிற்கிறது. முதலாவது இந்த தண்ணீரை யார் குடிப்பது என்று 2 மான்களுக்குள்ளாகவே சண்டை வந்தது. 2 மான்களும் முட்டிக்கொண்டது, மோதிக்கொண்டு கொம்புகள் 2ம் மாட்டிக்கொண்டது. அதை விடுவிக்க முடியாதபடி இந்த 2 மான்களும் திண்டாடி கொண்டது. இப்போது மான்கள் பசியினாலும் தாகத்தாலும் அந்த இடத்திலே மடிந்து விட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கொம்புகள் அந்த பகுதியிலே ஒரு பகைமையின் சின்னமாக காட்சியளித்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட சில நேரங்களிலே விட்டு கொடுக்க முடியவதில்லை. விட்டு கொடுப்பதினால் வரும் தாழ்மை. இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே நாம் விட்டு கொடுக்க தவறி விடுகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக நாம் தாழ்மையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள அநேக சூழ்நிலையிலே நாம் வளர்த்த வேண்டும், மேன்மையடைய வேண்டும், அநேக காரியங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் ஒன்றே ஒன்று மறந்து விடுகிறோம், தாழ்மை. விட்டு கொடுப்பதால் வருகின்ற தாழ்மை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், வேதாகமத்திலே ஈசாக்கு என்ற மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாழ்மை அவனுக்குள்ள இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன். பாருங்க, அவனுடைய பெயர் அர்த்தமே நகைப்பு என்று சொல்கிறார், சந்தோஷம். பாருங்க, ஆபிரகாமுக்கு அவன் பல வருடம் கழித்து 100வது வயதுல பிறந்த ஒரு குழந்தை, வாக்குத்தத்தத்தின் மகன். ஆபிரகாமாவால் நேசிக்கப்பட்ட ஒரு குழந்தை, பிள்ளை. அடிமை பெண்ணின் குமாரன் இஸ்மவேல் ஈசாக்கை பார்க்கிறான், பகைக்கிறான், அவனை தள்ளிவிட நிற்கிறான். ஆனால் ஆபிரகாம் மிகவும் நேசித்த இந்த ஈசாக்குக்கு கர்த்தர் கிருபையில் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்ற பெயர் பெறுகிறான் ஈசாக்கு. இன்னும் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவனுடைய 40வது வயதிலே அவனுக்கு திருமணம் நடக்குது. பார்த்தீங்கன்னா, அந்த அவனுடைய திருமண காரியத்தை நாம் அநேக முறை கேட்கலாங்க. ரெபேக்காள் அவளை எலியேசர் நேர் வழியாய் தேடுகிறார். பாருங்க, ஜெபிக்கிறான். இந்த ஒட்டகங்களுக்கு யாரு தண்ணீர் கொடுக்குறேன், நீங்க குடிங்க, ஒட்டகங்களுக்கு கொடுப்பேன் எந்த பெண் சொல்கிறாளோ அந்த பெண்ணு தான் ஈசாக்குக்கு ஏற்றவள் என்று நினைத்து ஜெபித்த போது ரெபேக்காளை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், ஈசாக்குக்கு கொடுக்கிறார். பாருங்க, அவங்க திருமண காரியங்கள் நடக்குது. அவர்களுக்கு பாருங்க 40வது வயசுல திருமணம் முடிக்குது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே ஈசாக்கு ஜெபிக்கிறான். தன் மனைவிக்காக ஜெபித்த போது அங்கே அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறகு. பாருங்க, அவங்க அந்த ரெபேக்காள் அவன் வயிற்றிலே கருவுற்ற போது குழந்தைகள் ஒன்றைக்கு ஒன்று மோதி கொண்டார்களாம் அவங்க. ஆனால் அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தரோடு இடைபடுறாங்க. அங்க மூத்தவன் இளையவனை சேமிப்பான்னு சொன்னாங்க. இப்போது ஈசாக்குக்கு வயது 60. பாருங்க, அவனுடைய வாழ்க்கை அப்படியே சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த பஞ்சத்தை எதிர்கொள்ள அவன் யோசிக்கிறான். அது ஆபிரகாம் காலத்துல ஏற்பட்ட பஞ்சம் போலவே இருந்ததான். பாருங்க, அவன் அவன் எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது அபிமெலேக்கு அங்க அந்த ராஜாவின் இடத்துக்கு அந்த பகுதியில கேராரிலே போய் அங்கே தங்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறான். பாருங்க, அவன் செல்கிறான், அவன் அபிமெலேக்கை சந்திக்கிறான்.
அவன் பெலிஸ்தீனுடைய ராஜா, அவனை சந்தித்து பேசிக்கிறான், அங்கே இருக்கிறான். ஆனால் அடிக்கடி நாம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நிறைய கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக யூஸ் பண்ணுற காரியம் என்னன்னா, ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை, 100 மடங்கு அறுவடை. ஏன்னா அவன் பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறான். அப்போது அபிமெலேக்கு அவன் கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவன் மீது பொறாமைப்படுறாங்க. பொறாமைப்பட்டு என்ன செய்யறாங்க, அவனை இந்த இடத்துல இருந்து, கேராரில இருந்து நீங்க போகணும், அந்த இடத்த விட்டு வெளியேறும்படி சொன்னாங்க. ஆனால் அந்த ஈசாக்கு போகிறான். அவன் போய் கேராரிலே நதி அண்டையிலே போய் தங்க முற்படுகிறான். அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்போது அவனுக்குள்ளாக எப்படிப்பட்ட தாழ்மை வருகிறது. அங்க போய் தங்கி இருக்கிற போது ஆபிரகாம் அவன் அந்த கேராரியில இருக்கும்போது அங்கே நிறைய துறவுகளை தோண்டி அங்கே வாழ்ந்தான். அங்கே நிறைய நிலங்கள் ஆபிரகாம் கொண்டு. ஆனால் ஜனங்கள் அதை மூடிவிட்டார். இப்போது மீண்டுமாக தன் வேலைக்காரரோடு சேர்ந்து மீண்டுமாக துறவை தோண்டுகிறான். அப்போது நடந்த காரியம் என்னன்னா, ஜனங்கள் அவனை விரோதிக்கிறார்கள். அவனை விரோதித்து அவனை அந்த துறவிக்கு முதலாவது ஒரு துறவை அவன் தோண்டுகிறான். கிணற்றிலே அவன் கிணறை தோண்டும் போது அங்கே ஏசேக்கு என்று பெயரிடுகிறான். ஏன்னா ஜனங்கள் அங்கே வாக்குவாதம் பண்றாங்க. அந்த ஏசேக்கு என்பதற்கு அர்த்தம் வாக்குவாதம். அந்த ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணது நிமித்தம் அந்த துறவை அடைத்து விடுகிறான். மீண்டுமாக அவன் மீண்டும் ஒரு கிணறை தோண்ட ஆரம்பிக்கிறான். அங்கே ஜனங்கள் அவனை பகைக்கிறார்கள். அப்போ அந்த பகையின் நிமித்தம் சித்தனா என்று பெயரிடுகிறான். 2வது துறவை அவங்க அதை மூடி விடுகிறார்கள். ஜனங்கள் அவ்வளவு பகை. அந்த ஈசாக்கு மேல அவன் வளர்றான். அவனோட பஞ்ச காலத்துல அவனுக்கு இவ்வளோ அறுவடை இருக்குது, இவ்வளோ உயர்றான், எல்லாரை காட்டிலும் மிகவும் சிறப்பா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளாகவே பகைக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த ஈசாக்கு அந்த நேரத்திலே விட்டு கொடுக்கிறான். அந்த 2 துறவையும் ஜனங்கள் மூடும்போது எதிர்த்து நிக்கல, பேசல, எதுவும் செய்யாமல் அவன் அமைதியாக இருக்கிறான். பாருங்க, வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 26:22 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, ரெகபோத் என்கிற நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து, அதோட அர்த்தம் என்ன? விசாலமான இடம். பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்தது. அவனுடைய வளர்ந்த சூழ்நிலைகள், அவனுடைய பகைஞர்கள் மத்தியிலே அவனை கர்த்தர் விட்டு கொடுக்கல. விசாலமான ஒரு இடத்தை அவனுக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். காரணம், அவன் விட்டு கொடுத்து தாழ்மையை அவன் சுதந்திரிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு தாழ்மையான ஒரு குணம் இருந்தது. அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர் ரெகபோத்தை அளித்தார். நாமும் கூட சில நேரங்கள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி, அநேக சூழ்நிலையிலே அநேகரால் பொறாமைப்படுகிறோம். நிறைய பேர் பொறாமைப்படுறாங்க. நம்மளுடைய முன்னேற்றத்துல எத்தனை பேர் நம்மளுடைய முன்னேற்றத்துல நம்ம கூட இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ரெகபோத்தை கட்டளை. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கொடுப்பார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் தாழ்மை விட்டு கொடுக்கிற ஒரு தாழ்மை எங்களுக்கு கொடுங்க. ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாரை பார்த்து வளர்ந்திருப்பான். பாருங்க, அவன் லோத்து தன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையிலே அவர்கள் பகை வந்தபோது ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கும்போது அவன், நீ எங்க கிழக்கு போனா நான் மேற்க போனேன், தெற்க போனா வடக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த சமபூமியில நீ எங்க சென்றாலும் போன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தத இந்த ஈசாக்குக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாத்திரமில்ல, கர்த்தர் அவனை பலி செலுத்தும் போதும் கூட ஆபிரகாம் தாழ்மையோடு இருக்கிறான். அதை பார்த்து வளர்ந்த இந்த ஈசாக்குக்குள்ள தாழ்மையின் குணம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர்
நல்ல ஒரு ரெகபோத்தை கொடுத்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? தாழ்மையே நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு தாழ்மையை சொல்லி கொடுத்தது போல நாமும் ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம். கத்த நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கூட ஒவ்வொரு சூழ்நிலையையும் சந்திச்சிருக்கு இருப்பாங்க. ஏசப்பா, அவங்களை சுற்றிலும் ஒரு விரோதம் இருந்திருக்கலாம், பகை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை கொடுத்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ரெகபோத்தை கொடுங்க. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை கொடுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க இந்த நாளிலே. எங்களை ஏசப்பா, எங்களை தர மட்டும் தாழ்த்திக்கிறோம். எங்களுக்கு ஏசப்பா, தன்னைத்தான் தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான் வேதம் சொல்கிறது. எங்களையும் நாங்கள் தரை மட்டும் தாழ்த்தி கொண்டே சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக துதிக்க நம்ம மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.